மோகன் சி லாசஸ் அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்ய சொல்லிக் கொடுக்குறீங்களா? அதிகாலையில் எழுந்து முகத்தை கழுவி குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, மற்ற நேரத்துலலாம் ஜெபம் பண்ண மாட்டீங்க, பாஸ் பண்ணுறதுக்காக ஜெபத்துக்காக நீங்கள் வருவீங்க அப்படின்ற வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? தூங்கட்டும் பிள்ளை, லீவு நாள் தானே, 8 மணி வரைக்கும் தூங்கட்டும். கெடுக்குறீங்க. எதுக்கு செல்லம் கொடுக்கணும்? ஜெபத்துக்கு விடிய காலையில் எழுப்பி விடணும். முகத்தை கழுவிட்டு வா, உட்காரு, முழங்கால் படிக்கிட்டு பழக்கணும். செல்லம் கொடுத்து ஜெபத்தெல்லாம் மறந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம எப்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? பரீட்சை வந்தால் மட்டும் விழுந்து விழுந்து ஜெபம், அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஜெபம், எக்ஸாமுக்கு ஜெபம், ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு ஜெபம். பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டாமா பெற்றோர்? பிள்ளைகளை நன்றாக தூங்க விடுறீங்க. நீங்க காலையில் எழுப்பி முகத்தை கழுவி அதுங்களுக்கு ஜெபம் செய்ய சொல்றது கிடையாது, ஜெபத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எக்ஸாம் டைம்ல தான் நீங்க ஜெபம் செய்றீங்க பாஸ் பண்ணணும்னு. அது மாதிரி சொல்றாரு. இங்க ஒரு காலை நேரம்ன்றது மக்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு அதுவும் நல்ல தூங்குற நேரம். அதை தூங்கும்போது தான் நரம்புகள், இரத்த ஓட்டங்கள்லாம் நம்முடைய சரீரத்தில் சீராகி வேகமாக செயல்படுறது அந்த காலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் எழுப்பி விட்டுட்டு சில்லுன்னு தண்ணியில் முகத்தை கழுவின்னு உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்ற ஒரு கொடுமையான விஷயத்தை சொல்கிறாரு மோகன் சி லாசஸ் அவர்கள். இன்றைக்கு அந்த மாதிரி செய்த குடும்பத்தில் இல்லை பிள்ளைகள் எல்லாம் கண்ணு தெரியாத போச்சு, கண் பார்வை எழுந்துட்டாங்க. அந்த சரியான தூக்கம் இல்லாதனால தன் சரீரம் செயலை இழந்து விட்டது. பிள்ளைகளுடைய சரீரம் கெட்டு போச்சு. இன்னைக்கு சர்ச்சின்னு ஓடுறதும் காலை ஜபம் இரவு ஜபம்னு சொல்லி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து இன்னைக்கு பிள்ளைகளுடைய சரீரம் இன்னைக்கு செயல்படாத போச்சு. பெற்றோருக்கும் மற்றவருக்கும் தனக்கும் உதவாத ஒரு உடலாக போச்சு இந்த மோகன் சி லாசஸ் அவர்களின் பேச்சை கேட்டு. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கண் பார்வை போகுது, சரியான நேரத்தில் அந்த தூக்கம், அந்த நரம்பெல்லாம் வளர்ச்சி பெறாத காலகட்டத்தில் சிறு வயதிலேயே கண் பார்வை இழக்கிறாங்க. இந்த மோகன் சி லாசஸ் அதில் சரி செய்து கொடுப்பாரா? ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தீங்களா மோகன் சி லாசஸ் அவர்களே? அல்லது அதனுடைய ஆரோக்கியம் கெட்டு உடம்பு சரியில்லாத போது வைத்தியம் பார்த்து கொடுத்தீங்களா? நீங்கள் யாருங்க என் பிள்ளைகளை நீங்கள் இப்படி வளர்க்குறதுக்கு? வேதத்தின் அடிப்படையில் ஒன்றும் பேசுறதுக்கு கிடையாது, இந்த உலக அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்றும் பேசுறது கிடையாது. ஒரு மாய தோற்றத்தை ஜெபம் செய்துட்டா எல்லாம் நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மனதிலே பரப்பி அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மோகன் சி லாசஸ் அவர்களே. வேற ஒரு வேலையை நீங்கள் இது வரைக்கும் செய்யவே இல்லை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, வளர்ச்சியை, அவர்களை முழுமையான வளர்ச்சி அடைய, சரீர வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மோகன் சி லாசஸ் அவர்களே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேலைகளை நீங்கள் செஞ்சீங்களானா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்ததுனா நீங்கள் இது மாதிரிலாம் பேச மாட்டீங்க. அதனால் மற்ற பிள்ளைகளை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். உங்களுடைய அறியாமையினால, குருட்டாட்டத்தினால மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து விடாதீர்கள். உங்களுக்கு பேரெல்லாம் பைபிளில் ஒரு நல்ல பேரெல்லாம் எழுதி வச்சுக்குது, குருட்டாட்டக்காரர்களும். நீங்கள் குருட்டாட்டக்காரர் மோகன் சி லாசஸ் அவர்களே, நீங்கள் ஒரு குருட்டாட்டக்காரர். மக்களை தவறான வழியிலே நடத்துகிறவர் நீங்கள். ஜபம் என்ற ஒரு மாயையிலே பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்து, கல்வியை கெடுத்து, அவருடைய எதிர்காலத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மோகன் சி லாசஸ் அவர்களே. இங்கே ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆரோக்கியம்தான், அதுக்கப்புறம் தான் மற்றது. ஆரோக்கியம் என்று அடிப்படை. ஒரு வீடு கட்ட பேஸ் மட்டும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதுபோல இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல், திடகாத்திரமான உடல், நல்ல ஒரு பலனான உடல் நமக்கு தேவை. அது எப்படி வருதுன்னா, நல்ல ஒரு தூங்குற நேரத்தில் தூங்கணும், எழுந்து வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். இப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்கும். தூக்கத்தை குறைத்தாலே இன்னைக்கு பல வியாதிகள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் இவர் மோகன் சி லாசஸ் பொறுப்பேற்பீங்களா? இன்னைக்கு மக்கள் வியாதியால் துடித்து கொண்டு இருக்கிறாங்க.
இப்படி யார் நம்மளை சுகமாக்குவார்களோ அப்படின்னு குழந்தையிலேயே அந்த வியாதியானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். இந்த வியாதி வலிகளை நீங்கள் சுகமாக்குவீர்களா மோகன்சி லாசஸ் அவர்களே? கார்த்திக் அமேலியலும் இதேதான், ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று மக்களை வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி ஜபம் செய்ய வைத்து அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கெடுப்பது, பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கெடுப்பது தான் இந்த கார்த்திக் அமேலியலின் வேலையும். இப்போ என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்காக ஜபம் செய்ய சொல்லிக் கொடுக்கணுமா, மற்றவர்களுக்காக ஜபம் செய்ய சொல்லணுமா? மற்றவர்களுக்கு நாங்கள் ஏங்க ஜபம் பண்ணலாம்? மற்றவர்களுக்கு நாங்கள் ஏன் ஜபம் பண்ணலாம்? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க ஏதாவது எங்களுக்கு உதவி செய்தாங்களா? நாங்கள் ஒரு நிற்கதியாக நிற்கும்போது எங்களுக்கு கை தூக்கி விட்டாங்களா? எதுக்கு நாங்கள் மற்றவங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணலாம்? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் நீங்கள் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வேலையை எங்களை செய்ய சொல்லாதீங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்த்து தான் இன்றைக்கி பல வியாதியோட ஒரு குழந்தையின்மையோட இன்றைக்கி வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்களால் பல பிரச்சனைகள் வருது. ஒரு சரியான முன்னேற்றம் இல்லை. ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அவங்க வாழ முடியல. ஏன்? இந்த மாதிரி ஒரு குருட்டாட்டமான ஒரு செய்தியை இவர் சொல்லி 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 அதன் வழியில் போனவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நண்பர்களே, இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் ஒரு மாயையிலே சிக்கி இருக்கிறாரு. அந்த மாயையிலிருந்து அவர் விடுபட வேண்டும். இந்த ஒரு பழமையான எண்ணத்தை அவர் விட்டு விலக வேண்டும். நண்பர்களே, இந்த ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் இவங்க உயர்த்தி பேசுறது, பயன்படாத ஒரு விஷயத்தை இவங்க பலமுறை பேசுறது. இந்த வேலையை ரொம்ப நல்லாவே செய்கிறாரு மோகன்சி லாசஸ் அவர்கள். எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாரு. இதெல்லாம் இவருக்கு தேவையாக இருக்கு. இந்த உலக வாழ்க்கையை வழக்கத்தின்படி இவர் எப்படி வளர்க்கணும்னு இவரால் சொல்ல முடியல. சொல்ல முடியாத ஆள் எப்படி வளர்க்குறீங்க? எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதன்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்குவோம். நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.